நம்ம டூ வீலரில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு சின்ன பிரச்சனை வரும். அது என்னென்னா, நமக்கு முன்னாடி போகிறவங்க வந்து ரொம்ப வேகமாக போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ரொம்ப ஈகோ பிரச்சனை வந்துடும். நம்மளை விட அவன் எப்படி வேகமாக முன்னாடி போகலாம் அப்படின்ட்டு இவங்களும் ரொம்ப வேகமாக போக ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இது நானும் செஞ்சுருக்கேன். இந்த பதிவு பார்க்குற நீங்கள் கூட இதை செஞ்சுருப்பீங்க. நம்ம வேகத்தை வந்து மற்ற விஷயங்களில் காட்டலாம், ஆனால் வண்டி ஓட்டின்னு போகிற நேரத்தில் வேகத்தை காட்டுறது அவ்வளோ நல்லது இல்லை. நம்ம உடலுக்கும் நம்ம உயிருக்கும் அது ஆபத்து தான். அவங்களுக்கும் அது ஆபத்தை நம்ம ஏற்படுத்துகிற ஒரு சம்பவமாக கூட அது மாறலாம். அதனால் வண்டி ஓட்டும்போது நம்மளை யாராவது வேகமாக கடந்து போனாலும் சரி, நம்ம மெதுவாக போய் நம்ம வீட்டுக்கு போய் சேருவோம். வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சிங்கனாவே போதும். இந்த போட்டி, பொறாமை, இந்த வேகமாக போகணுன்ற ஈகோ எல்லாமே நம்மளை விட்டு போகும். சில நேரத்தில் நீங்கள் மெதுவாக போனாலும் உங்கள் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கிறவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ரொம்ப கேவலமாக உங்களை பார்ப்பார். என்னங்க உங்களை அவன் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறான், நீங்களும் அவன் பின்னாடி வேகமாக போங்க அப்படின்லாம் உங்களை உசுப்பேற்றி விடுவாங்க. அவங்க உசுப்பேற்றி விட்றாங்கன்ட்டு நீங்கள் வேகமாக போய் உங்கள் உயிருக்கும் அவர் உயிருக்கும் உலைய வச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வர ஒரு சின்ன ஒரு கோவம்தான் விபத்துகளுக்கு கூட காரணமாக நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அதனால் நம்மளுக்கு முன்னாடி போகிறவங்க எப்படி வேணாலும் வண்டி ஓட்டிகிட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக எந்த தப்புமே பண்ணாத அளவுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போங்க. விபத்துன்றது ஒரே ஒரு நொடியில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். நிறைய பேர் விபத்து நடந்ததுக்கப்புறம், கை கால் போனதுக்கப்புறம், உடம்புல அடிபட்டதுக்கப்புறம், இல்லை பின்பக்கத்தில் உட்காந்துருக்கிற உயிரே போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, அடடா நம்ம கொஞ்சம் மெதுவாகவே போயிருக்கலாமேன்ட்டு. எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறத விட அதுக்கு முன்னாடியே நாம் கவனமாக சிந்திக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருந்தால் கூட இனிமேலாச்சும் அந்த தவறுகள் பண்ணாதீங்க. நம்மளுடைய நன்மைக்காக இந்த ஒரு பதிவு. விபத்துகள் இல்லாத ஒரு பயணம்தான் மகிழ்ச்சியான ஒரு பயணமாகவே இருக்கும். மகிழ்ச்சியான பயணமாக இருந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சரியான முறையில் பாதுகாப்பாக போய் சேரத்து ரொம்ப ரொம்பவே முக்கியம்.